சரி, இந்த டாபிக் போலாம் அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம இத கம்பேர் பண்ணிட்டு ஃபங்ஷன் காம்பவுண்ட் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நான் இத செக் பண்ணி சொல்றேன். டைம் இல்ல. அது வேணா பார்ப்போம். இது வருது. இது கரெக்ட்டா வருது. ஃபங்ஷன் காம்பவுண்ட் இது. 2ம் ஒண்ணு தானே. சரி. இதே கன்சர்ன் ப்ராப்ஸ்லாம் தெரிஞ்சு. அதோட டாக்ஸ்ல வரணும். இந்த டாக்ஸ்லயும் வரவே மாட்டேங்குது. ஸோ முக்கியமான டாபிக் ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இங்க நம்ம வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம்ல. இந்த ப்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்யூட்டபிள்ன்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள் அப்படின்னா நம்ம வந்து அத மாத்த முடியாது. இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம இங்க என்ன குடுக்குறோமோ, அத அப்படியே யூஸ் பண்ணலாம். லைக் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க இந்த இடத்துல வந்து நீங்க இப்போ ப்ராப்ஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி ப்ராப்ஸ் டாட் நேம் ஈக்குவல் டூ நான் சம் நேம சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆ சும்மா சும்மா இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா நம்ம எரர் அடிக்கும். ஏன் அப்புட்ன்னா, நம்ம வந்து இந்த மாரி ப்ராப்ஸ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா, நம்ம அத என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து இம்யூட்டபிள் நேச்சர்ல வரும். சரியா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துருக்கோம்ல. இப்போ அடுத்த டாபிக் போலாம். மேப்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு ரியாக்ட்ல. இந்த இடத்துல வந்து இப்போ நீங்க இந்த மாரி நேமு, ஏஜ் இந்த மாரிலாம் நெறைய குடுத்துருக்கீங்க. ஸோ, இப்போ இன்னைக்கு வந்து இதே மாரி நெறைய ஆப்ஜெக்ட், நெறைய வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ப வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல மேப்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சோம். அந்த மேப் என்ன பண்ணும்? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. மேப்பு, ஃபில்டர் இதெல்லாம் பார்த்தோம்ல. மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ் இதெல்லாம் படிச்சோம்ல. அதெல்லாம் சொல்லுங்க யாராவது. மேப் வந்து ஒரு அரேவ மாடிஃபை பண்ணிட்டு நியூ அரேவா வந்து கிரியேட் பண்ணணும். ஆ அதானே? கரெக்ட். ம். நியூ அரேவா கிரியேட் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ணோம் நியூ அரேவா? அது கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். டக்குனு ஞாபகம் தெரியாது. டக்குன்னு ஞாபகம் இல்லையா? கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்ப ரியாக்ட்லலாம் அப்படிதான் வரும். நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும். அப்போ மொத்தமா நம்ம வந்து ஒரு மேப்ல வச்சுட்டு மேப் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அத ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த மாரி குடுக்குறீங்க. இப்போ நீங்க இதுவே வந்து பேக் எண்ட்ல இருந்து ஏபிஐ வந்து ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வருது. அப்ப ஏபிஐ ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வரும்போது அதுவும் ஜேசனா தான் வரும். அப்போ ஒவ்வொன்னா வாங்கணும். வாங்கும்போது மேப் தான் நீங்க யூஸ் பண்ற மாரி வரும். மேப்ல ரொம்ப முக்கியமா நான் ஜாவாஸ்கிரிப்ட் நடத்தும்போதே சொன்னேன். இந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் முக்கியம். மேப், ரெடியூஸ், ஃபில்டர் இதெல்லாம் நீங்க மெயினா படிக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். யோசிச்சு சொல்லுங்க மேப்னா என்ன? அமைதியா இருக்கீங்க. சீக்கிரம் டைம் ஆகுது. அப்புறம் கிளாஸ் வேற இருக்கு. இவ்வளோ காலைல கிளாஸ் ம். வச்சுக்கிட்டு வேற யாருன்னா மாடிஃபை சொல்லுங்க. பண்ணி கிரியேட்டிங் அரே தான் இருக்கு. அதுவும் வேற அந்த கீ யாருன்னா வேல்யூ சொல்லுங்க. பேர்ல வரும்னு சொன்னீங்கல்ல. ஈ வேல்யூ பேர் தான்.
அதுல ம். எந்த மாற்றமும் கிடையாது தான். அதுல என்ன எப்படி ஒரு நீங்க வேர்டு வந்து மாத்தீங்க? பண்ணுவீங்க? கேக்குறேன். ஃபங்ஷன் வச்சு தானே. புரியல. இன்னொரு ஆள்கிட்ட கேளுங்க. இன்னொருவர்ட்ட கேட்கவா? நீங்க தானே இன்னொருத்தர் யாருன்னா ஒருத்தர சொல்ல சொன்னீங்க. பஷீர் வராரு. மேப்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். புரியல. மேப்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆ. அது வந்து புதுசா ஆல்ரெடி இருக்க அரேவ இல்லாம இன்னொரு அரேவா கிரியேட் ஆகும். ஓகே. அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டா வந்து வச்சிருப்போம். அத வந்து என்ன பண்ணோம், ஒரு அரேவா மாத்தி நம்ம குடுப்போம். ஓகேவா? ஸோ இருக்கிறதே இன்னொன்னா மாத்தும். இப்ப அதாவது இப்போ மொத்தமா ஒரு லிஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, இப்ப பேக் எண்ட்லேருந்து வருது அப்படின்னா, ஒவ்வொண்ணா என்ன பண்ணும், அத வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா அரேவா ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து மேப்போடைய வேலை. சரியா? ஸோ அத நம்ம எப்படி வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், இந்த ப்ராப்ஸ்ல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரி. இதெல்லாம் ரியல் டைம்லயுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்ஷனாலிட்டி தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நான் இங்க வந்து இந்த மாரி நெறைய வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இப்போதைக்கு நம்ம ஃபங்ஷனல் காம்போனன்ட்டே போவோம். கிளாஸ் வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல. ஆனா புரோகிராம்லாம் கரெக்ட் தான். ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ஒரு லிஸ்ட் ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாரி நெறைய குடுக்கறதுக்கு பதிலா, ஒரு லிஸ்ட் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்குள்ள என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓ! யூசர்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்றேன். லிஸ்ட்ட கிரியேட் பண்ணி, லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே குடுக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ நீங்க நார்மலா வந்து ஆ நான் இப்போ ஆஃபீஸ்ல இருக்க மாரி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இஎம்பி ஐடி, எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ கிடையாது. இங்க கோலன் கோலன் அதுக்கப்புறம் இதே மாரி நீங்க நெறைய கீ வேல்யூ பேர போட்டு இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி நேம், ஏஜ், வந்து இந்த ஏஜ்ல இன்னொன்னு வச்சுக்கலாம். ரேஸ்ல இப்போ இது ஒண்ணு வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் டைம்ல பேக் எண்ட்லேருந்து வரும். ஓகேவா? கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. செக் காமா இப்போ இதே மாரி இன்னொன்னு வந்து பண்றேன். ஸோ இத வந்து ஒரு பண்ணலாம். ரைட்
ஓகே. இப்போதைக்கு நம்ம ஒரு 3 அரே வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இத மேப்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். மேப்ல வச்சு ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரிட்டர்ன் தான் பண்ணணும் கரெக்ட்டா? ஸோ ரிட்டர்ன் கீவர்ட் ரிட்டர்ன் ரிட்டர்ன்ல parenthesesக்குள்ள parenthesesக்குள்ள ஜஸ்ட் ஒரு எம்ப்டி டேக் வச்சுட்டு அந்த எம்ப்டி டேக்ல மேல நம்ம என்ன அந்த பேரு கிரியேட் பண்ணுவோம் அந்த வேரியபிள் பேரு users டாட் மேப் அப்படின்னு கொடுத்துருங்க. users டாட் மேப் எடுத்துட்டு இதுக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்க போறீங்க. இப்போ மேப்ன்றதே ஒரு வந்து ஃபங்க்ஷன் தான். அதுக்குள்ள வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மாதிரி கொடுக்க போறீங்க. நான் ஜஸ்ட் வந்து யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன்? showing error. Tracking பண்ணுங்க. Okay, got it. So இப்போ ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த யூசரை வந்து கால் பண்ண போறோம். சார் யூசர் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டியதுதான் எல்லாமே ஈக்குவல் டு டெஸ்ட் யூ டாட் யூ டாட்
சார் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஹலோ. இப்பதான் கேக்குதா? ம். இப்பதான் கேக்குதா? ஆமா. இதனால சைலண்டா இருந்தீங்களா? ஆமா. மிஸ் கேக்குதா இப்போ? ஹலோ. கேக்குது சார். கேக்குது. கேக்குது. ஓகே. ஓகே, ஓகே. சவுண்ட் போயிட்டு போயிட்டு வருது. ஓகே மேம். மேப்ல என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா நம்ம இங்க வாங்கி அதை ஒரு அரே மாதிரி கிரியேட் பண்ண போறோம். டீம்ஸ்ல தான் ஷோ ஆகுது. டீம்ஸ்ல தான் டீம்ஸ் தான் ஷோ ஆகுது. இன்னும் விஎஸ் கோட் ஷோ ஆகல. நாங்க அப்பதான் உங்களுக்கு கிளாஸ் வச்சா இது இப்படி ஆகுது. நேத்துலாம் நல்லா தான் இருந்துச்சு. வந்துச்சா பாருங்க. இப்ப தெரியுது சார். எஸ். ஓகே ஓகே ஃபைன். வந்துச்சு. ரைட். சரி இப்போ மேப்ன்றது வந்து ஆல்ரெடி சுத்தி சொன்ன மாதிரி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா இங்க இருக்கிற இதை வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இப்போ யூசர்ன்றது தான் நம்ம அங்கே வச்சிருக்கிறது கரெக்டாக அந்த காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் காம்போனன்ட் பேர் யூசர். அதில் நம்ம பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இதை வாங்குறதுக்கு மட்டும்தான். பட் ஆனால் நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு அங்கே போகும். பட் ஒய் எனக்கு வந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளேஸ் மட்டும் வருது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை செக் பண்ணோம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு செக் பண்ணலாம். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், பிளேஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஏஜ், பிளேஸ் பிளேஸ் கரெக்டாக இருக்கு. எம்ப்ளாயி ஐடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒரு சில கீஸ் எல்லாமே வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீனே கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் அதை நான் ட்ரை பண்ணேன். சி வருதா அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஐம் கிவிங் யூ டாட் சி எப்பயாச்சும் வருதானே. ஐடி
பிளேஸ் மட்டும் கரெக்டா வருது. மேப் ரிட்டர்ன். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஏஜ் வரலையே. ஏஜ் பிளேஸ். இல்லையானா உங்க லேப்டாப்ல போடுங்க. வேணாம். உங்க லேப்டாப் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. கேக்குதா பேசுறது? ஹலோ. கேக்குது சார், கேக்குது. ஓகே ஓகே ஓகே, யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, அதை போடுங்க. இல்ல. என்ன சொல்றீங்க? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நானா? யாரோ ஒருத்தர் பண்ணுங்க. நானா? இல்லங்க, நீங்க தான் ஸ்டார் பிளேயரா இருக்கீங்க. நானு? ம். எனக்கு தான் ஃபினான்ஸ் தெரியும்.
தெரியுதா? மீன் தெரியுதா? இல்ல எனக்கு எதுவும் விசிபிளா இல்லையே. தெரியுது 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 அந்த தெரியுது தெரியுது தெரியுது. ம். அப்படியே பண்ணுங்க. ம். ஏன் இது இது? மாத்தி போட்டணும். கரெக்டா தானே போட்டிருக்கேன். வியூஸ் இருக்காம இது ஆப்ல இதுதானே கரெக்ட் தானே? கிரியேட் பண்ணணும். புரியல. கரெக்ட் தான் கரெக்ட் தான். ம். இன்னும் வாட்ச்க்கு எதுவும் பண்ணல. பிளேஸ் மட்டும் வருது. இன்னும் ரெண்டுமே வரலவே. ஐயோ சாரி அடிவான்ஷு. முதல்ல வெப் போட்டு நான் அதுல எடிட் பண்ணி பாத்துக்கிறேன். அதனால அப்படியே இருக்கு எல்லாமே. இன்னும் எதுவுமே வரல. எதுங்க புதுசாவே ஒண்ணு கலந்து கிரியேட் பண்ணிடவா? டைம் ஆகுமா? பண்ணிடுங்க. டைம் தான் நிறைய இருக்கு. பண்ணுங்க. 15 மினிட்ஸ்ல எண்ட் ஆகும்னு போட்டிருந்துச்சு. இது 15 மினிட்ஸ்ல எண்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருந்துச்சு. அதான் கேட்டேன். நான் அது வேற டைம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது முதல்ல மாத்தணும். ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதா? தெரியுது தெரியுது. பண்ணாக்கா ஏஜ் இஸ் நாட் ஃபைன் வருது எனக்கு. பண்ணிருக்கோமே. வந்துட்டே இருக்கு.
அஜித், சாய்ராம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. எனக்கு எதுவுமே வரல. ஏன்? எதுவுமே வரலையா? ஆ. ஆல்பா ஜேஎஸ்ல தானே இது போடுவோம். கரெக்டா பண்ணுங்க. கரெக்டா பண்ணுங்க. கீழ வாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேல போங்க. ம், ம், ம். அந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுங்க கீழ. சாரி, ஒரே நிமிஷம். அது யூசர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இல்ல அது யூசர் இல்ல. இதுலயே கொடுங்க. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப். ம். ஓகேயா? ஓகே தான். அது பிரச்சனை இல்ல. இதே மாதிரி அங்கேயும் கொடுங்க. இருக்கு இதுல இருக்கே. இருக்கா? ஓகே டன் பண்ணுங்க. வரலை. எனக்கு என்ன எதுவுமே வரல. வித்தியாசமான எரரா இருக்கு. ஆனா இங்க எந்த எரருமே அடிக்கல தானே, கரெக்டா தான் வருது. கரெக்டா தான் இருக்கு. நான் சொல்றேன்ல. சம்திங் ஏதோ ஒரு நிமிஷம் இருங்க. நான் என் சைடு ட்ரை பண்றேன். ம். சார் சார் வென் జోష్ అదే சொல்லవరాండి. யோசிச்சுனா నేను చేశాను సార్, వచ్చింది సార్ అది నాకు. మీ స్క్రీన్ షేర్ చేయండి. ఎప్పుడు చేశారు ఇది? ఇప్పుడే సార్ చేశాను. ఓకే. స్క్రీన్ షేర్ చేయండి. అనిపిస్తుందా సార్? ఆహాహా! ఇక్కడ మామూలుగా మీరు ఎంప్లాయీ ఐడి అలా ఇచ్చారు కదా సార్, అలా కాకుండా యాప్ డాట్ జేఎస్ లో ఆల్రెడీ ఇక్కడ ఐడి నేమ్ ఏజ్ ప్లేస్ తీసుకున్నారు కదా సార్, హ్మ్. అవి ఇక్కడ ఇస్తుంటే వచ్చింది సార్. ఇదే కదా నేను చేసింది. అటు వెళ్ళండి. అంటే మీరు ఇక్కడ పి డాట్ ఎంప్లాయీ ఐడి, ఇక్కడ పి డాట్ ఇక్కడ క్యాపిటల్ ఏజ్ ఇచ్చారు, ఇక్కడ పి డాట్ ఎంప్లాయీ నేమ్ ఇచ్చారు సార్. ఓకే. అలా ఇవ్వకుండా ఆల్రెడీ ఇక్కడ రిటర్న్ లో మనం ఇక్కడ ఐడి నేమ్ ఏజ్ ప్లేస్ అనేసి తీసుకున్నాం కదా. ఓకేనా సార్? ఓకే. ఆ! ఆ! మీరు చెప్పేది అర్థమైంది. అది నా మిస్టేక్. ఓకే. ఫైన్. ఆ! యాప్ డాట్ జేఎస్‌లో నేను ఏ వేరియబుల్ కింద ఇచ్చానో, అంటే ఏ కీ కింద ఇచ్చానో అవి ఇవ్వాలి కదా! అవును సార్. ఓకే. ఇది అలాగే కాపీ చేసి గ్రూప్‌లో పెట్టండి. ఓకే సార్. गाइस एक्चुअली அவுட்புட் வந்துருச்சு. இட்ஸ் மை ஃபால்ட். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். நான் கொஞ்சம் டபுள் மைண்டடா இருக்கேன் இப்போ. சரியா? நான் என்ன பிரச்சனைன்னா, அங்க app.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல்ல நம்ம என்ன கீ தரோமோ, அத அப்படியே குடுத்துருங்க. வந்துரும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த கீ வேல்யூ பேர் இருக்குல்ல சார், அதுக்கு வந்து
స్టైల్స్ మ్యూట్ చేసుకోండి. ஓகே. இப்போ இந்த கீ வேல்யூ பேர் இருக்கு. பேருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரியாக்ட்ல எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணுவோன்றது நான் ஒரு எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி எப்படி ரியாக்ட்ல பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கீ வேல்யூ பேருக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி எனக்கு வந்து குரூப்ல போட்டோ சென்ட் பண்ணுங்க. இல்ல நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்கும். ரியாக்டுக்கு கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு எனக்கு பைத்தான் கிளாஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் தான், நோ ஆஃப்லைன். அதுவும் ஈவினிங் போல தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. ஒரு 4:00 மேல அவைலபிளா இருங்க. ஓகேவா? நான் குரூப்ல டைம் அப்டேட் பண்றேன். பட் 4:00 மேல கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். ஓகே. நாளைக்கு நான் Yes, sir. கண்டிப்பா கேட்பேன். இது வந்து நீங்க கொஞ்சம் ஸ்டைல்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? Okay, sir. ரியாக்ட் பேட்ச் மட்டும் வைண்ட் அப் ஆயிக்கோங்க.